வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம அபிரதமான அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மந்திரம் என்னன்னா சிவ சடாக்ஷரி மந்திரம். அது என்னங்க சிவ சடாக்ஷரி மந்திரம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. பஞ்சாட்சரி மந்திரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமசிவாய அப்படிங்கிறது பஞ்சாட்சரி மந்திரம். அந்த மந்திரத்தோட ஓம்ங்கிற மந்திரத்தை நம்ம சேர்த்தி சொன்னோம்னா அது ஷடாக்ஷரி மந்திரமா மாறிடும். ஷட்டுன்னா 6, அக்ஷரம்னா எழுத்துக்கள். அதாவது 6 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம் தான் ஷடாக்ஷரி மந்திரம். ஓம் நம சிவாய அப்படிங்கிறது தான் அந்த ஷடாக்ஷரி மந்திரம். இந்த ஷடாக்ஷரி மந்திரத்தோட பெருமையை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறதுனால நமக்கு எந்த வகையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பத்தின கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முன்னொரு காலத்துல வினயன்னு ஒரு வேதியர் இருந்தாரு. அவர் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு தேர்ந்தவரா இருந்தாரு. அந்த வினயன் தம்பதிகளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தது. சிவபெருமான பல நாளா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க. சிவபெருமானோட அருளால அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு ஐத்ரேயன்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தையும் சின்ன குழந்தையோட சுட்டித்தனத்தோட நல்லா வளர்ந்துட்டு வந்தான். படிக்கிற பருவமும் வந்தது. இந்த வினயன் என்னதான் சாஸ்திரத்துல பண்டிதரா இருந்தா கூட தன்னுடைய பிள்ளை குருகுலத்துல போய் படிச்சாதான் அவனுக்கு பல விஷயங்கள் கத்துப்பான்னு சொல்லி ஒரு குருகுலத்துல போய் சேர்த்து விட்டாரு. அங்கதாங்க ஐத்ரேயனுக்கு சிக்கல் ஆரம்பிச்சது. எல்லா குழந்தைகளும் நல்லா படிப்பாங்க. ஆனா ஐத்ரேயனுக்கு படிப்பே ஏறல. என்னதான் மனப்பாடம் பண்ணாலும் அவனுக்கு படிப்பு ஏறவே மாட்டேங்குது. எல்லா பசங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவன் எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா ஐத்ரேயனுக்கு ஒரு நல்ல குணம் இருந்ததுங்க. ஐத்ரேயன் தீவிரமான சிவபக்திய கொண்டிருந்தான். மனசுக்குள்ளார எப்பவுமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். குருகுலத்துல மத்தவங்க எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க மனசுக்குள்ளாரையே ஜபம் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி சில நாட்கள் கடந்தது. தான் பெரிய பண்டிதரா இருந்தும் தன்னுடைய பிள்ளை சரியா படிக்கலன்னு சொல்லி அவருக்கு பெரிய கவலை இருந்தது. அப்பப்போ ஐத்ரேயனை கடிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஐத்ரேயனோட அம்மா வினயன் கிட்ட சமாதானப்படுத்தி ஐத்ரேயனுக்கு சப்போர்ட்டா பேசி சமாதானப்படுத்திட்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்துல வினயன் பொறுமை இழந்தாரு. ஐத்ரேயனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாரு. ஆனா ஐத்ரேயனோட அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம்னு சொல்லி தடுத்தாங்க. ஆனா வினயன் என்ன பண்ணாருன்னா ஐத்ரேயனோட சேர்த்து அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அம்மாவும் மகனும் எங்க போறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அவங்க அம்மா ஐத்ரேயன் எப்படியாவது படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவான்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா ஐத்ரேயன் மனசுக்குள்ளார ஜபம் பண்ணி அந்த எண்ணம் மட்டும் நாளுக்கு நாள் தீவிரமா வளர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, பொறுமை இழந்து, ஐத்ரேயா உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு அறவே போயிடுச்சு. உன்னை நம்பி நான் ஏமாந்ததுதான் மிச்சம். உன்னை நம்புறதுக்கு பதிலா எங்கேயாவது ஆத்துலயோ குளத்துலயோ நான் விழுந்து செத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறத கேட்டு ஐத்ரேயனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அம்மாவை சமாதானப்படுத்தி, அம்மா கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களுக்காகவாவது நான் பெரிய ஆளா மாறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குருகுலத்துல சேர்ந்து வேதியர்கிட்ட சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லி புறப்பட்டு போறான். ஒரு நாள் வேதியரை தேடி போயிட்டு இருக்கும் போது அங்க பெரிய பெரிய யாகங்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த யாகத்துல பல வேதியர்கள் மந்திரத்தை சொல்லி யாகத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஐத்ரேயன் அப்படியே அந்த யாகத்தையே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தான். அந்த யாகம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த வேதியர்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் எல்லாம் மறந்து போச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க ஏதேதோ ஞாபகப்படுத்துறதுக்கு
செஞ்சு பார்க்கறாங்க. ஆனா அவங்க ஞாபகத்துக்கு வரல. ஆனா ஐத்ரேயன் தனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரமான ஷடாக்ஷரி மந்திரத்தை ஒவ்வொரு வேதியர் காதலையும் மெதுவா சொன்னான். இதுவே பெரிய உபதேசம் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஷடாக்ஷரி மந்திரத்தை கேட்டவுடனே அந்த வேதியர்களுக்கு மறந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. உடனே யாகத்தை கண்டினியூ பண்ணாங்க. யாகமும் நல்லபடியா முடிஞ்சது. யாகம் முடிஞ்ச உடனே அந்த வேதியர்கள்லாம் ஐத்ரேயனை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நீ இல்லைன்னா இந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சிருக்காது. இது பல பேர் நன்மைக்காக உத்தேசித்து இந்த யாகத்தை நாங்க பண்ணோம். இது பாதியிலேயே நின்றிருந்தா எல்லாருடைய பிரார்த்தனையும் வீணா போயிருக்கும். நீ சரியான நேரத்துல அந்த மந்திரத்தை சொன்னதுனாலதான் இந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அந்த யாகத்துல சொன்ன மந்திரங்களை கேட்டதுனால ஐத்ரேயன் தான் படிக்கலைனாலும் எல்லாத்தையும் படிச்சத போல உணர்ந்தான். பெரிய அறிஞனா மாறினான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மகன் நம்ம நினைச்ச மாதிரியே நல்ல பெரிய அறிஞனா மாறிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி பல ஆண்டு காலம் ஐத்ரேயன் நல்லபடியா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கடைசியில வைகுண்ட பிராப்தி அடைஞ்சதா கதை சொல்லுது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு படிப்பு இருந்தா கூட அவருடைய பக்தியும் அவருடைய விடாமுயற்சியும் தான் ஒருத்தரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருது அப்படின்னு நம்ம இந்த கதையில புரிஞ்சுக்கிறோம். யார் ஒருத்தர் இந்த ஷடாக்ஷரி மந்திரத்தை ஸ்ரத்தையா சொல்றாங்களோ அவங்களுக்கு அவங்க என்ன நியாயமா நினைக்கிறாங்களோ அந்த கோரிக்கை கண்டிப்பா நிறைவேறுங்க. இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ அபிரதமான ஒரு சக்தி இருக்கு. அதனால இந்த மந்திரத்தை குருமுகமா கத்துக்கிட்டு நீங்களும் ஜபம் பண்ணி நீங்க நியாயமா எந்த கோரிக்கைய விரும்புறீங்களோ அந்த கோரிக்கைய நல்லபடியா அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த ஷடாக்ஷரி மந்திரம் உங்களுடைய நியாயமான கோரிக்கைய நிறைவேற்றும்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி அமையும். ஒரு கூட்டு பிரார்த்தனையில பல பேர் சேருவாங்க. பல பேருக்கு பல கோரிக்கை இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒரே மந்திரத்தை ஜபிக்கும் போது எல்லாருடைய நியாயமான கோரிக்கையும் நிறைவேறும். அதே மாதிரிதான் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு டைப் பண்ணும்போது என்ன கோரிக்கை இருக்கோ அது கண்டிப்பா நிறைவேறும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.